வணக்க நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்ற நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், என்னங்க இப்போதெல்லாம் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட செய்திகள் குறைந்து விட்டது, ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக இருக்குது என்று கேட்டார். கண்டிப்பாக இது கட்டுமானம் பற்றிய செய்திகளை வெளியிடுவதற்கான சேனல் தான். பட் நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ரியல் எஸ்டேட் வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நான் கண்டிப்பாக கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட செய்திகளை நான் வெளியிடுவேன் என்று சொன்னேன். ஸோ பகிர வேண்டிய செய்தி ஒன்று வந்திருக்கு, நான் அதை தான் பகிர்றேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சைட் விசிட் பண்ணப்போ ஆக்சுவலி ஒரு உறவுக்காரர் வீடு கட்டிகிட்டு இருக்கார். அவர் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் விசிட் பண்ணப்போ அப்போ தான் ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் கான்க்ரீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா அந்த ஃபூட்டிங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் பாட்டம் மேட்டோ அந்த காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் எரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கவர் பிளாக்காக செங்கல் வச்சுருக்கிறாங்க. இந்த செங்கலில் பார்த்த உடனே ஒரு ஃபூட்டிங்கில் 5 செங்கல் இருக்குது, 4 கார்னரில் 4 செங்கல். ஏன்னா அதெல்லாம் 4 ஃபீட் பை 4 ஃபீட் ஃபூட்டிங் தான். 4 கார்னருக்கு 4 செங்கல், சென்டரில் ஒரு செங்கல். இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா கவர் பிளாக்குக்கு பதிலாக செங்கல் வைக்கிறது ஒரு பிளெண்டர், ஒரு மிகப்பெரிய தவறு, தலையாய தவறு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கவர் பிளாக் தான் வைக்கணும், செங்கல் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, பொதுவாக கவர் பிளாக்கு இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங்கு கவர் எவ்வளோ வரும்னா 50 mm தான் மேக்ஸிமம் வரும். 40 mmலேருந்து 50 mm தான் இருக்கும். அந்த கவர் பிளாக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 50 mm திக்னஸ்னால் 50 mm பை 50 mm பை 50 mm இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். செங்கலோட சைஸ் என்ன? 75 mm, 115 mm, 230 mm. இது செங்கலோட சைஸுங்க. இது 50 mm பிளாக் வைக்கிறது எப்படி, 75 mm வைக்கிறது எப்படி? இந்த செங்கல் 75 mm செங்கல் வைக்கிறப்ப கவர் தேவைக்கு அதிகமாக அதை கிரியேட் பண்ணுது. 40 மேக்ஸிமமே 50 mmனா இது 75 mm கவர் கிரியேட் பண்ணுது. அப்போ கவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து மூவ் ஆகிடுது, டிஸ்லோகேட் ஆகுது. அதனால் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும். ஓகேவா? கம்பி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். கம்பி அதோட டென்சைல் ஜோனில் தான் இருக்கணும். அதை மூவ் பண்ணிடுது. ஹையர் கவர், அதிகமான கவர் அது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை டிஸ்லோகேட் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த்து குறையுது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், செங்கல் வாட்டர் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி உள்ளது, தண்ணியை உறிந்து கொள்ளும் தன்மை உள்ளது. இப்போ ஃபவுண்டேஷனில் கண்டிப்பாக வாட்டர் கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா மழை பெய்கிற பொழுதோ, கட்டுமானம் முடிந்த பிறகு மழை பெஞ்சாலோ, இல்லை கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ஏறினாலோ கண்டிப்பாக அதில் ஃபூட்டிங்கில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை செங்கல் உறிஞ்சு கம்பிக்கு அனுப்பிச்சிச்சுன்னா கம்பியெல்லாம் துரு பிடிச்சிடும். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் துரு பிடிச்சின்னா ஃபவுண்டேஷனே வீணாக போயிடும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒன்று கவர் அதிகப்படுத்துது, இன்னொன்று ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு துருப்பிடித்து போகிறதுக்கு, ரஸ்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலையை அது உண்டு பண்ணுது. மூன்றாவது காரணம், செங்கலோட சைஸு அதிகமாக இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் ஆஃப் காங்கிரீட்டை அது ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரீட் ரீப்ளேஸ் பண்ணப்படுறதுனால ஸ்ட்ரென்த்து குறையுது. ஆகவே இந்த 3 மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அது பண்ணுது, தவறு அங்கே நடக்குது. ஒன்று, கவர் அதிகமாக க்ரியேட் பண்ணுது. இன்னொன்று, கம்பிகள் துருப்பிடிப்பதற்கு காரணமாக இருக்குது. 3, காங்கிரீட்டை அதிகமாக அது டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனால, ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அதனால் ஸ்ட்ரென்த்து குறையுது. ஆகவே ஃபூட்டிங்கில் கவர் பிளாக்குக்கு பதிலாக செங்கல் பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. அதை செய்யாதீங்க. செங்கலை கவர் பிளாக்காக எந்த இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது. கவர் டிசைன் இன்ஜினியர் எத்தனை mm கொடுத்துருக்காரோ, ஃபூட்டிங்னா எவ்வளோ கொடுத்துருக்காரு, 50 mm, காலம்னா எவ்வளோ கொடுத்துருக்காரு, 25 mm, ஸ்லாப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, 20 mm. அந்த கவரை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? அதனால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறப்ப இன்ஜினியரிங் கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணுவது தவறு. ஏன்னா ஒர்க்கர்ஸுக்கு என்ன தெரியும்னா, வேலையை சொன்னால் அதை செய்ய தெரியும் இல்லையா, அதுக்கான காரணிகளை அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. ஏன்னா அவங்க அது படிக்கலை. ஒர்க்கர் தேர் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. யார் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த வேலையை தான் செய்யணும். ஆகவே நீங்கள் வீடு கட்டுறதுனாவே இப்போ குறைந்தது ஒரு 1000 சதுர அடி கட்டினீங்கன்னாவே இப்போ 22 லட்சம், 23 லட்சம், 25 லட்சம் வந்துடும். குறைந்தபட்ச வீடு அவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணுறப்ப நீங்கள் அதை சரியாக பண்ணணும். ஒரு ப்ராப்பராக வடிவமைப்பு செஞ்சு நீங்கள் ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டுங்க. இப்போ அப்படி செஞ்சால் இந்த மாதிரி தவறு நடக்காது. மீண்டும் சொல்கிறேன், கவர் பிளாக்குக்கு பதிலாக செங்கலை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. அதை செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.